ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்கே கிரியேஷன் சேனல். நான் உங்கள் எம்கே. லாங் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம். கொஞ்சம் வேலைனால வீடியோ போட முடியல. இனி நேரம் இருக்க போனால வீடியோ வரும். சரிங்களா? நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, நல்ல வீடியோஸ் நல்ல மெத்தட் ட்ரிக்லாம் போட்டுட்டு இருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மறுபடியும் போடுறதுலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக மறுபடியும் ஒரு புது முயற்சி. சரிங்களா? கண்டிப்பா நீ டைம் கிடைக்கும் போல வீடியோ வரும், பிளஸ் ட்ரிக்கோட வரும். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ புதுசா நிறைய பேர் பார்ப்பீங்க. பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் அதுல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுல டெலிகிராம் லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். நீங்க வேணா யூஸ் பண்ணி உள்ள டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுல உள்ள பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டைம் பாஸ் பண்றது கிடையாது. நீங்க இந்த ஃபீல்ட்ல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், எதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு சில முக்கியமான ட்ரிக்ஸ் உங்களுக்கான நல்லா யூஸ்ஃபுல்லா நல்லாவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நீங்க அதை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ, ஒரு கான்செப்டோட தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது டியர் லாட்டரி. நம்ம தமிழ்நாட்டில் இது பேன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கிடையாது, 4 ஸ்டேட் கவர்மெண்டோட டியர் லாட்டரி மற்றும் கேரளா மாவட்டத்தோட ஸ்டேட்டோட மட்டும்தான். சரிங்களா? அதனால இது கண்டிப்பா படிச்சுக்கங்க. இட்ஸ் ஒன்லி கெஸ்ஸிங் ஃபார் டியர் லாட்டரி. திஸ் சேனல் வீடியோ லாட்டரி கெஸ்ஸிங் அண்ட் டிப்ஸ் ஒன்லி. இங்கு பெட்டிங் அல்லது சூதாட்டம் எதுவும் கேம்பிளிங் எதுவும் நடைபெறவில்லை. இந்த சேனலில் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் பொழுதுபோக்கு மட்டுமே. முழுக்க கணிப்பு மட்டுமே, உறுதியானதோ இறுதியானதோ அல்ல. நல்ல ஒரு கெஸ்ஸிங் ட்ரிக் ஒன்று சொல்ல போறோம். கொஞ்சம் முடிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க இதை ஸ்டோர் பண்ணி நீங்க நோட்ல சார்ட்ல மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த 5 நம்பர் சார்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? டெலிகிராம்ல இதனுடைய சார்ட் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் டெய்லி. இந்த சார்ட்ல இந்த ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஒரு டார்க்கா ஒன்று வரும். சரிங்களா? அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மண்டே திங்கக்கிழமை அப்படின்னு கணக்கு வச்சுங்க. அதான் சரியா இருக்கும். சரிங்களா? திங்கக்கிழமை அப்படின்னு கணக்கு வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திங்கக்கிழமை 1 மணி ஷோல, அதாவது இந்த 1 மணி ஷோ, இது இது ஃபுல்லாவே 1 மணி ஷோ. இது ஃபுல்லாவே உங்களுக்கு 1 மணி ஷோ. இது ஃபுல்லாவே உங்களுக்கு 6 மணி ஷோ. சரிங்களா? இது ஃபுல்லாவே உங்களுக்கு 8 மணி ஷோ சார்ட் மட்டும்தான் அந்த லைன்ல இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திங்கக்கிழமை சொன்ன இல்லையா, திங்கக்கிழமை சி போர்டு இந்த 6 பிளஸ் 6 மணி ஷோவோட ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? இது ஒய் போர்டுன்னு சொல்லுவோம். போர்டு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஒய் போர்டு, இது டி போர்டு, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒய் போர்டு, அதுக்கு அடுத்து இருக்கிறது டி போர்டு, அதுக்கு அடுத்து இருக்கிறது ஏ போர்டு, அதுக்கு அடுத்து இருக்கிறது பி போர்டு, சி போர்டு. நமக்கு கேம் பாத்தீங்கன்னா ஏபிசி, இந்த 3 போர்டுக்கு தான் கேம் மேக்சிமம் இருக்கும். 4D போடும்போது மட்டும் டி போர்டு சேர்த்து வரும். நமக்கு இப்ப நம்ம கான்செப்ட் ஒய் போர்டு தான். சரிங்களா? ஒய் போர்டுனா ஃபர்ஸ்ட் நம்பர். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஒய் போர்டு நம்பர் பிளஸ் 1 மணி ஷோவோட சி போர்டு நம்பர். சரிங்களா? அது 2 என்ன இருக்கு, 6 பிளஸ் 6 8. சரிங்களா? இதுக்கு ஃபுல் பவர் அப்படி என்ன வரும்? ஃபுல் பவர்னா 1, 8க்கு பவர் 3. சரிங்களா? 1 3
நமக்கு அப்ப 1-3 தான் கான்செப்ட். 1-3 இந்த 1 ஃபுல் பவர் 6-8 ஃபுல் பவர் 1-3. அந்த 1-3ன்ற நம்பரை ஆல் போர்ட்ல 13-31 அந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? பாருங்க எங்க வந்திருக்குன்ட்டு. இது வந்து கடைசியில தான் அடிக்கிறான். ஸோ வந்து உங்களுக்கு முன்னாடியே கணக்குல வந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு மெத்தடா இருக்கு. 13-31ங்கிறது இங்கேயே பாஸ் ஆயிருக்கு ஏசியில. சரிங்களா? சரி, அடுத்த திங்கக்கிழமை என்ன அடிச்சிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 6-7. அப்ப 6க்கு ஃபுல் பவர் என்ன 1, 7க்கு ஃபுல் பவர் என்ன 2. அப்ப 12-21. 12-21. 21க்கு அங்க என்ன அடிச்சிருக்கான் பாருங்க. 12-21 எங்க அடிச்சிருக்கான்? அடுத்த சோ இங்கதான் நம்ம எடுக்கிறோம். அடுத்த சோலையே 21 பிசில பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 59. இந்த 59 ஃபுல் பவர் என்ன வரும்? 0-4-40. 0-4-40 எங்க அடிச்சிருக்கான்? இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாருங்க. இங்க வந்து நம்ம இந்த 5 நாள் தான் கணக்கெடுப்போம், 1 வாரம் தான் கணக்கெடுப்போம் இது வரைக்கும். ஆனா அவன் இந்த சோலை தான் நம்ம அடுத்த நாள் இருக்கு எடுப்போம். இந்த 1 மணி சோலையும் 6 மணி சோளம் தான் எடுப்போம். அந்த கரெக்டா ஃபைனல் அந்த 6 மணி சோக்குள் வரைக்கும் நமக்கு டெத் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 3 நாள் அதிகபட்சம், இந்த மேக்சிமம் 3 நாள் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ட்ரை பண்ண முடியாதவங்க இந்த 3 நாளுக்கு மட்டுமாவது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்குள்ள மட்டும்தான் அந்த மெத்தட் கடைசி 3 நாள்ல தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக சொல்றேன். ஏன் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து போட வேணாமான்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இதுல அடிச்சானா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு கணக்குல வந்துச்சுன்னா அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0-4-40 நம்பர் 1 மணி சோல வந்திருக்கு. சரிங்களா? 1 மணி சோல இந்த மெத்தடு பாஸ் ஆயிருக்கு. சரி, அடுத்து என்ன நம்பர் வரணும்? 00. 00க்கு வந்து என்ன வரணும்? 00க்கு 55. 55ங்கிறது எங்க அடிச்சிருக்கான் பாருங்க. கடைசி, அதாவது இந்த 1 மணி சோவும் 6 மணி சோவும் கடைசின்னு சொன்னோம், இதுல அடிச்சிருக்கான். சரிங்களா? மேக்சிமம் வந்து ஃபைனல் டேல தான் அந்த மாதிரி பாஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு மாசம் மட்டும் செக் பண்ணிருக்கோம். நீ அடுத்தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சிடும், எப்படி கிளாரிட்டி தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்ப இங்க 55 பாஸ், இங்க 25க்கு 07-70. 07-70 இங்க 70 மேல இங்க பாஸ் ஆயிருக்கு. 13-31க்கு 86-68. சாரி, அங்க 86 வரும். இங்க மார்க்கிங் வந்து தப்பா போட்டிருக்கு. 86-68 அந்த மாசம் வரலன்னு நினைக்கிறேன். அந்த வாரம் வரலன்னு நினைக்கிறேன். பாருங்க, செக் பண்ணி பாருங்க வந்திருக்கா. இதுல வரல, இதுல வரல, இதுலயே வரல, இதுலயே வரல. 86 இதுல வரல, இதுல வரல. அப்ப இந்த தடவை ஃபெயிலு. இது மார்க்கிங் தப்பா போட்டிருக்கு. சரிங்களா? சரி, 88க்கு 33. சப்போஸ் நான் 3 நாள் ட்ரை பண்ணிட்டேங்க, வரலங்க, என்னங்க பண்ணலாம்? இந்த ஃபாலோ நீங்க எத்தனை செட் விட்டீங்களோ அதை அப்படியே 33 நம்பருக்கு ஏத்தினீங்கன்னா இங்க டபுள் ஹிட் ஆயிருக்கும். ஒருவேளை நான் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி 2 நாள் சேர்த்து ட்ரை பண்ணினீங்கன்னா 333 ட்ரிபிள் ஹிட் ஆயிருக்கும். ஆக்சுவலா நேத்து அடிச்சிருக்காங்க அந்த நம்பரு. இந்த 333ங்கிறது நேத்து அடிச்சிருக்காங்க. பாத்துக்கங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கெஸ்ஸிங் சாம்பிள் தான். சரிங்களா? அடுத்தது வந்து அது பார்த்துட்டோம். 89க்கு 34 ஃபுல் பவர், 40க்கு 95 ஃபுல் பவர் வந்துருச்சு. இங்க என்ன வரணும்? 14-41. இது வரைக்கும் வரலங்க. இன்னும் 2 சோதனை இருக்கு. நான் இது ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இந்த நம்பர் பெண்டிங் கிடையாது. இப்போ ரன்னிங்ல வந்துகிட்டு இருக்க நம்பர் தான். 1 வந்துகிட்டு இருக்கு. இந்த பாருங்க, 1 வந்துகிட்டு இருக்கு, 4 வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ வந்து நம்பர் பெண்டிங் கிடையாது. தாராளமா நீங்க துரத்தலாம். இந்த மெத்தட் படி இந்த ஒரு 2 மாசமா ஃபுல்லா பாஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு தடவை பாஸ் ஆகுமா இல்ல ஆகாதான்னு கேட்டா இந்த 2 ஷோ ட்ரை பண்ணுங்க. பாஸ் ஆகணும். சப்போஸ் வரலைன்னா இன்னைக்கு என்ன நம்பர் வருதுன்னு எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நாளைக்கு குரூப்ல நான் அப்டேட் பண்றேன். அடுத்த ஃபாலோ நம்பர் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு இந்த 2 ஷோக்கு மட்டும் 14-41 நம்பரை கான்பிடண்டா நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. தைரியமா வரும். இன்னைக்கு வந்து அது போக இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து 8 மணிக்கு மட்டும்தான். சரிங்களா? 8 மணிக்கு மட்டும்தான். இந்த பாருங்க, 72 மார்ச் மாசம் 8 மணி ஷோல 72. அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே ஏப்ரல் மாசம்
8 மணி ஷோவுக்கு 72. அப்ப அப்படியே ஒரு ஸ்டெப் கீழேனா 11ஆம் தேதி. சரிங்களா, 11ஆம் தேதி மே மாசம் 8 மணி ஷோல ஆல் போர்டு 72 27 அப்படின்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி 72 27 குரூப்ல ஃபாலோ கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் வரமா இருக்கு, ட்ரை பண்ணிக்கங்க. சரிங்களா, ஆல் போர்டு 72 27. சரிங்களா, 8 மணி மட்டும்தான். டியர் 8 மணி. இது வந்து மொத்த ஷோ கிடையாது. டியர் 8 டியர் 8க்கு தான் இந்த மெத்தடு. 27 72 ஆல் போர்டு நம்பரு 8 மணி ஷோவுக்கு மட்டும் இந்த கெஸ்ஸிங். இப்போ இது வந்து இன்னைக்கு ஆல்சோ ஃபாலோ கொடுத்துருக்கோம். டுடே டியர் அண்ட் கேரளா 4 ஷோ ஃபாலோ சிங்கிள் ஏபிசி ஓபன் சேலஞ்ச் 2 சிங்கிள் நம்பர் கண்டிப்பா வரும் இன்னைக்கு ஓபன் சேலஞ்ச். 8 மணி ஷோக்கு 27 72 வரை கொடுத்துருக்கோம். 41 14 நமக்கு இன்னைக்கு 2 ஷோக்கு வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால பாத்துக்கோங்க, கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. 2 ஓபன் சேலஞ்ச் நம்பர் இன்னைக்கு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா 21 12. அப்ப என்ன ஆகும், 241 கூட வந்தாலும் வரலாம், பாத்துக்கோங்க. இது வந்து இன்னைக்கு நம்ம போட்ட போஸ்ட் தான் இது. சரிங்களா, அதே மாதிரி டியர் கேரளா புக்கிங் நம்பர் தேவைப்படுவாங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லென்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லென்த்தா போனாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் தகவல். நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் எடுத்து பாருங்க, நல்லா இருக்கும், பயன்படுத்திக்கங்க. சரிங்களா, அடுத்து நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அடுத்து கண்டிப்பா நீங்க அடுத்து இன்னைக்குள்ள இன்னும் 2 வீடியோ போடுறேன். சரிங்களா, டைம் வந்து 2 வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எதுங்க கேளுங்க, டவுட்னா கேளுங்க. உங்களுக்கு தகவல் வந்து இது பண்ணப்படும். சரிங்களா, சரி ஓகே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் MK. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.